ஹாய் ஆல், பாலிட்டியோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிபிஎஸ்பிக்கு வந்து போகலாம். டிபிஎஸ்பி வந்து இந்த ஒரு வீடியோலேயே நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பிகாஸ் இதில் ஆர்டிகிள்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கான்செப்ட்ஸ் பெருசாக இல்லை. ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை தான் இந்த ஆர்டிகிள்ஸ்குள்ளே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை பற்றி மட்டும் பார்த்தோம்னா போதும். ஓகேங்களா? ஸோ டிபிஎஸ்பி அப்படின்னாவே டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், ஒரு ரூல் புக் மாதிரி இந்த மாதிரி இருக்கலாம். அதாவது ஒரு மாரல் வேல்யூ கொடுக்கறது. ஸோ கவர்மெண்ட் வந்து ரூல் போடும்போது நீங்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சு போட்டுக்கோங்க அப்படின்னு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது தான் டிபிஎஸ்பி. ஓகேங்களா? தமிழ்லேயும் நம்ம பார்த்துருப்போம், அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். ஸ்கூல் புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க தமிழில், ஆனால் அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை என்ஷோர் பண்ணுது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கவர்மெண்ட் கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுறது எது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பிகாஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து லிமிட் பண்ணுது. கவர்மெண்ட் வந்து எப்படி சொல்லலாம், பீப்புளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் அவங்களுக்குன்னு ஒரு ரைட்ஸை கொடுக்கறதுனால இது வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி என்ஷோர் பண்ணுது. அதுவே டிபிஎஸ்பி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக் டெமோக்ரஸியை என்ஷோர் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 4ல இருக்கு. ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் நம்ம டிபிஎஸ்பி தான் பார்ப்போம். ஸோ டிபிஎஸ்பி வந்து 3 பிரின்சிபலாக பிரிப்பாங்க ப்ராடா. கான்ஸ்டியூஷன் வந்து இந்த ஆர்டர்ல இருக்காது, பட் இருக்கிற இந்த 36லேருந்து 51 இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா இந்த 3 கான்செப்ட்ஸ்குள்ள தான் வரும். சோஷியலிஸ்ட் பிரின்சிபல், லிபரல் அண்ட் இன்டெலக்சுவல் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல். இந்த 3 பிரின்சிபலை பேஸாக வச்சு தான் இந்த டிபிஎஸ்பி எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? டிபிஎஸ்பி நம்ம வந்து அயர்லாண்ட்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் வச்சுருப்போம். அயர்லாந்து வந்து ஸ்பெயினை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க கான்ஸ்டியூஷனில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல கவர்மெண்ட்டே எப்படியெல்லாம் ரூல்ஸ் போடணும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுவும் நம்ம டிபிஎஸ்பியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதுவும் கவர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தருது, டிபிஎஸ்பியும் கவர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தருது. ஸோ டிபிஎஸ்பி என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்மளை வந்து இந்தியா வந்து ஒரு மாடல் டெமோக்ரஸியா வேர்ல்டுக்கு காட்டுற மாதிரியான ஐடியாவை வந்து டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்காங்க. they are non-enforceable and non-justiciable. ஸோ இது வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு கம்பல்ஷன் கிடையாது. அதே மாதிரி இதில் இருக்கிறது எனக்கு கிடைக்கல அப்படின்னா நம்மளால கோர்ட்டுக்கும் போக முடியாது. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சொல்லியிருக்கிறது நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்ம போய் கேஸ் போடலாம். சுப்ரீம் கோர்ட்லேயே டைரக்டாக கூட நம்மளால கேஸ் போட முடியும். ஆனால் டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்கிறது ஒரு கைடன்ஸ் தான் கவர்மெண்ட்டுக்கே தவிர அதை கவர்மெண்ட் பண்ணலைன்னு சொல்லி நம்ம போய் கோர்ட்டில் கேஸ் போட முடியாது. அதுதான் நான் என்ஃபோர்சபிள் அண்ட் நான் ஜஸ்டிசபிளோட மீனிங். ஆர்டிகல் 36. ஆர்டிகல் 36 என்ன சொல்லுவதுன்னா ஸ்டேட்டோட டெஃபினிஷன் என்னன்னு சொல்ல வருது. ஸோ எஸ்கேப்ஸ்னாவே நம்ம சொல்லியிருப்போம், அது வந்து கவர்மெண்ட்டுன்னு மீன் பண்ணுது அப்படின்னு. ஆர்டிகல் 12 நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பார்த்தோம். அந்த ஆர்டிகல் 12 என்னெல்லாம் சொல்லுதோ அதை அப்படியே டிக்டோ ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி நீங்கள் ஆர்டிகல் 36க்கு வச்சுக்கலாம். ஓகே. ஆர்டிகல் 37 என்ன சொல்லுதுன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இது கோர்ட்னால டிபிஎஸ்பியை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு. அதை வந்து ஆர்டிகல் 37ல வந்து சொல்லியிருக்காங்க. டியூட்டி ஆஃப் தி ஸ்டேட் டு அப்ளை தீஸ் பிரின்சிபல் இன் மேக்கிங் லாஸ். ஸோ கவர்மெண்ட் லா போடும்போது இதை மைண்ட்ல வச்சுக்கலாமே தவிர கோர்ட்னால இதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 37. ஆர்டிகல் 38ல இருந்து தான் நம்மளுக்கு அந்த டிபிஎஸ்பியோட வேல்யூஸ் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது ரெண்டுமே அதோட இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஆர்டிகல் 38 என்ன சொல்லுதுன்னா வெல்ஃபேர் ஸ்டேட் ரிலேட்டடாக சொல்லுது. சப்கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா பீப்புள் கிட்ட சோஷியல் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது எப்படி சொல்லலாம், பீப்புள் வந்து ஈக்குவல் ஃபினான்ஷியலி எக்கனாமிக்கலி ஈக்குவலாக எல்லாரும் ட்ரீட் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் வந்து அதை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்கிறது தான் சப்கிளாஸ் 1. ஸ்டேட் ஷால் ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள் செக்யூரிங் அண்ட் ப்ரொடெக்டிங் ஏ சோஷியல் ஆர்டர் ஜஸ்டிஸ். சோஷியல் ஆர்டர் ஜஸ்டிஸ் அப்படின்னாவே என்னன்னா, இப்போ நம்ம பேசுகிறீங்களா எல்லா பீப்புளையும் ஈக்குவல், அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு சோஷியல் ஆர்டர் ஜஸ்டிஸ். சப்கிளாஸ் 2 பார்த்தோன்னா 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978னால இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ், ஆப்பர்ச்சுனிட்டி நாட் ஒன்லி அமாங் இண்டிவிஜுவல்ஸ் அமாங் குரூப் ஆஃப் பீப்புள். இந்த செகண்ட் சப்கிளாஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பீப்புளுக்கு மத்தியில் இப்போ ஏ அண்ட் பி 2 பர்சனுக்கு நடுவில் இன்இக்வாலிட்டி குறைக்கிறது மட்டும் கவர்மெண்ட்டோட வேலை கிடையாது. 2 ஏரியாவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா இருக்குது, பீகார் இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்கிற இன்இக்வாலிட்டிஸையுமே
கவர்மெண்ட் வந்து பார்க்கணும், ஈவனா டெவலப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரூரல் ஏரியா ஒரு மாதிரி, அர்பன் ஏரியா ஒரு மாதிரி, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸும் வந்திருக்கும், நேஷனலைசேஷன் ஆஃப் இன்சூரன்ஸ் இதனால வந்திருக்காது. இதோட கான்செப்ட் வந்து இதில் இருக்கு. ஏன்னா நேஷனலைசேஷன் மூலியமா ரூரல் ஏரியாவுக்கும் பேங்க்ஸ் போயிருப்பாங்க. இந்த சின்ன சின்ன அக்ரி ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் லோன்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். கரெக்டுங்களா? டெவலப்மெண்ட் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ செகண்ட் சப் கிளாஸோட மீனிங்கே இதுதான். ரெண்டு பீப்புளுக்கு நடுவில் இருக்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது. குரூப் ஆஃப் பீப்புள், அது வந்து ரிலீஜியனாக இருக்கலாம், இல்லைன்னா ஏரியாவாக இருக்கலாம், ஸ்டேட்டாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்தா அவங்களுக்குள்ள கூட டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் சப் கிளாஸ் 2. ஸோ ஆர்டிகல் 38னாவே இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 39. ஆர்டிகல் 39 இது எல்லாத்தையும் பண்றது கவர்மெண்டோட டியூட்டின்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் டு அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட், அதாவது வாழ்றதுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்து இன்ஷூர் பண்ணும் ஹியூமனுக்கு. ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர், ஸோ இது மாதிரி லைவ்லிஹுட் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது எல்லாத்துக்கும் ரைட் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 39A. 39B என்ன சொல்லுதுன்னா, ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்சஸ் ஆஃப் தி கம்யூனிட்டி. இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு, இல்லைன்னா ஒரு கிரானைட் மலை இருக்கு அப்படின்னா அது ஒரு ரிசோர்ஸ். அது வந்து கம்யூனிட்டிக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கணுமே தவிர பீப்புள் ஒருத்தவங்களுக்கு சார்ந்து கவர்மெண்ட் வந்து முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 39B. ஆர்டிகல் 39BC இது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். எங்கன்னு ஞாபகம் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஆர்டிகல் சி 39 சப்க்ளாஸ் சி என்ன சொல்லுதுன்னா, ப்ரிவென்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். ஸோ ஒருத்தங்க கையிலேயே அமௌண்ட் போய் சேர்றத தடுக்கணும், அதுவுமே கவர்மெண்டோட வேலைன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 39ல சொல்றது எல்லாமே என்னன்னா, கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரி, ஓகேங்களா? இப்போ இதுவே ரைட்டா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நம்ம கேஸ் போடலாம், எனக்கு சாப்பாடு கிடைக்கல, நல்ல க்ளோத்ஸ் கிடைக்கல அப்படின்னு. ஆனா இது டிபிஎஸ்பியா இருக்கு, இது வந்து கவர்மெண்ட் இன்ஷூர் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்லலாம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கூட தராங்க, கரெக்டுங்களா? பொங்கலுக்கு அதே மாதிரி ஃபுட் வந்து சப்சிடி காஸ்ட்ல தராங்க. ஸோ இதெல்லாமே இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் எடுக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்டிகல் பிசியும் அதே மாதிரி வெல்த்தை பத்தி பேசுது. டி என்ன சொல்லுது அப்படின்னா, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஒரு வேலையை ஃபீமேலும் செய்கிறாங்க மேலும் செய்கிறாங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் ஒரே சம்பளம் கொடுக்கணும்னு சொல்றதுதான் 39D. இதை வந்து கவர்மெண்ட் இன்ஷூர் பண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்கு கவர்மெண்ட் என்ஆக்ட் பண்ணாதான் ஈக்குவல் ரென்யூமரேஷன் ஆக்ட் 1976. சப்க்ளாஸ் இ என்ன சொல்லுதுன்னா, ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் சில்ட்ரன் ஆர் நாட் அப்யூஸ்ட். அதாவது ஒரு இடத்துல வேலை செய்யறாங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும், அதை அப்யூஸ் பண்ணாத மாதிரி கவர்மெண்ட் இன்ஷூர் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு ஏஜை மீறி ரொம்ப வயசானவங்க இல்லை ரொம்ப ஏஜ் கம்மியா இருக்கவங்க அவங்க காசு வேணும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக ரிஸ்கியான ஜாப்ஸ்க்கு போகாம கவர்மெண்ட் பார்த்துக்கணும்னு சொல்றதுதான் ஆர்டிகிள் இ. எக்ஸாம்பிள் பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் 1951. சப்க்ளாஸ் எஃப் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து 42nd அமெண்ட்மெண்ட்ல ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. யூத்தை வந்து எக்ஸ்பிளாய்டேஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னு இது சொல்லும். அதேமாதிரி சில்ட்ரன் வந்து ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்ல டெவலப் ஆகாம கவர்மெண்ட் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் உங்களுக்கு பேபி ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இந்த அங்கன்வாடியிலலாம் நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி டிபிஎஸ்பி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் வந்து இது எல்லாம் என்ஷூர் பண்ற மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்றதுதான் ஆர்டிகல் 39. இதுல வந்து ஏலேருந்து எஃப் வரைக்கும் இருக்கு. எஃப் வந்து உங்களுக்கு 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஆட் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 39A. இது 42nd அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட். ஸோ லீகல் எய்டு வந்து கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட கடமை அப்படின்னு சொல்றதுதான் இந்த டிபிஎஸ்பி. இதுல வந்ததுதான் இந்த நால்சா ஆக்ட், லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ சில பேருக்கு அவங்களோட ரைட்ஸ் போயிருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. அப்படி தெரிஞ்சாலும் கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த ப்ரொசீஜர் தெரியாது, அமௌண்ட் இஷ்யூ இருக்கும். ஸோ அவங்க அந்த ஃபினான்ஷியல் ரீசன்னாலேயோ இல்லை அவங்களுக்கு அதை பத்தி ஐடியா இல்லாதனாலேயோ யாருமே எக்ஸ்ப்ளாய்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிக்கல் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்த லாவை பத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணும், லோக் அதாலத் ஆர்கனைஸ் பண்ணணும். லோக் அதாலத் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரிட்ரஸல் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மல் கோர்ட்ல நம்ம கேஸ் போட்டு பண்றதை விட லோக் அதாலத்ல சீக்கிரமா சால்வ் பண்ணிடலாங்கிற மாதிரி, ஓகேங்களா? இதோட ப்ரொசீஜர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுக்கு வந்து சிவில் கோர்ட்டோட பவர் இருக்கும். இப்போ ரெண்டு பார்ட்டியும்
ஓகே சொன்னாதான் லோக் அதாலத்துல கேஸ் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? சிவில் கோர்ட்டோட பவர் இருக்கும். அதோட வேர்டிக்ட் வந்து 2 பேரும் கேட்டுதான் ஆகணும். அப்பீல் கிடையாது. ஓகேங்களா? ப்ரொவைட் காம்பன்சேஷன் ஃபார் விக்டிம்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அப்ஜெக்டிவ். ஃப்ரீயா எதுக்கு லீகல் எய்டு தராங்க அப்படின்னா இதெல்லாம் தான் அதோட அப்ஜெக்டிவா இருக்கு. யாரெல்லாம் இந்த ஃப்ரீ லீகல் எய்டு வாங்குறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா விமன் அண்ட் சில்ட்ரன், டிப்ரெஸ்டு கிளாஸ்ல இருக்கவங்க, எஸ்சி அண்ட் எஸ்டி, இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யறவங்க, வருஷம் 5 லட்சத்துக்கு கீழே சம்பாதிக்கிறவங்க, விக்டிம்ஸ் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் பெக்கர், அதுக்கப்புறம் மாஸ் டிசாஸ்டர் வைலன்ஸ். ஸோ இதுலலாம் அஃபெக்ட் ஆனவங்க எல்லாரும் தான் இதுல வந்து பெனிஃபிஷியரியா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்ட் கீழே இவங்களுக்கு ஃப்ரீ லீகல் எய்டு கிடைக்கும். ஃப்ரீ லீகல் எய்டு இது இன்டெப்தா நம்ம ஜுடிஷியரி அதுல அந்த டாபிக்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 40. இது வந்து என்ன சொல்லுதுன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கணும் அப்படின்னு இது சொல்லுது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு தான் நம்மளுக்கு 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 41. இது என்ன சொல்லுதுன்னா ரைட் டு ஒர்க் அண்ட் அசிஸ்டன்ட். அதாவது வேலை பார்க்கறதுமே நம்மளோட உரிமை. அதாவது நான் வேலை செய்ய ரெடியா இருந்தேன்னா எனக்கு வேலை கொடுக்கணும், அதுவே என்னோட உரிமை அப்படிங்கிற மாதிரி பீப்புளை வச்சுக்க வேண்டியது யாருன்னா கவர்மெண்ட்னு சொல்றது தான் ஆர்டிகிள் 41. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கு வந்தது என்ன இந்த 100 நாள் வேலை திட்டம், அதுக்கப்புறம் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம், இது எல்லாமே இந்த 41st ஆர்டிகிளுக்கு வந்தது. இந்த அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப என்னால வேலை செய்ய முடிஞ்சா நான் வேலை பார்க்கணும், என்னால வேலை செய்ய முடியலன்னா எனக்கு அசிஸ்டன்ஸ் வரணும். பிகாஸ் எனக்கு ஓல்ட் ஏஜ் ஆயிடுச்சு, என்னால வேலை செய்ய முடியாது. அப்ப கவர்மெண்ட் வந்து அசிஸ்டன்ட் கொடுத்து பாத்துக்கணும். அசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த பென்ஷன், ஓல்ட் ஏஜ் பென்ஷன் எல்லாம் தராங்க, அதாவது அமௌண்ட் கொடுத்து பாத்துக்கிறது. ஓகேங்களா? ஸோ States shall secure right to work, education and public assistance in case like unemployment, old age, sickness and disablement. நம்ம பார்ப்போம் இந்த டிசேபிள்டா இருக்கவங்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. காசா இல்லைனாலும் அவங்களுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட் எக்யூப்மெண்ட்ஸுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா ஆர்டிகல் 41. டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி படிக்கணும்னா ஒரு ஆர்டிக்கல் இருக்குன்னா அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்ல வருது, அதுக்கு கவர்மெண்ட் ஏதாச்சும் மெஷர் எடுத்திருக்காங்கன்னா அது என்ன, இந்த கான்செப்டை நீங்க படிச்சீங்கன்னா தான் டிபிஎஸ்பி வந்து நம்ம நல்லா ஆன்சர் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸ் மேபி ஆர்டிக்கல் மட்டும் தெரிஞ்சா போதும். ஆனா மெயின்ஸ்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஆன்சர் எழுதினீங்கன்னா கண்டிப்பா டாப் மார்க் வரும். ஓகேங்களா? ஸோ டிபிஎஸ்பினாவே என்ன, கவர்மெண்ட்டுக்கு கைடன்ஸ்னு அர்த்தம். அந்த கைடன்ஸை கவர்மெண்ட் கேட்டிருக்காங்களா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆன்சர் பேப்பர்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் இந்த ஆர்டிக்கலை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கு இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க, அது இந்த கேண்டிடேட்டுக்கு தெரியுதான்னு பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த ஆர்டிக்கல்னா என்ன தெரிஞ்சா பார்த்தாது, அதுக்கு கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸும் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸாம்ல எழுதும்போது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 42. இது எதுக்கு அப்படின்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் பெட்டரா இருக்கணும், அதே மாதிரி மெட்டர்னிட்டி ரிலீஃபும் இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் ஆர்டிகல் 42. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கு வந்த ஆக்ட்ஸ் தான் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 அண்ட் தென் ஃபேக்டரிஸ் ஆக்ட் வந்து ஆல்ரெடி இருந்தது, அந்த ப்ரொவிஷனை அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஆர்டிகல் 43 லிவிங் வேஜ் ஃபார் ஒர்க்கர்ஸ். ஸோ மினிமம் வேஜ்னு இருக்கு, லிவிங் வேஜ்னு இருக்கு. மினிமம் வேஜ் அப்படின்னா ஃபுட் இது மாதிரி ரொம்ப பேசிக்கா இருக்கிறதுக்கு வர அமௌண்ட், ஐ மீன் அதை டேக்கிள் பண்ற அளவுக்கு வந்தாவே அது பேரு மினிமம் வேஜ். அதுவே லிவிங் வேஜ்னா ஒரு நல்ல சாப்பாடு, நியூட்ரிஷியஸான சாப்பாடு, எஜுகேஷன், ஹெல்த் கேர், இது எல்லாமே என்னால பாத்துக்க முடியுது அப்படின்னா அதுதான் லிவிங் வேஜ். ஆனா இந்த எஜுகேஷன் ஹெல்த் கேர்லாம் மினிமம் வேஜ்ல வராது. மினிமம் வேஜ்னா உயிர் வாழ்றதுக்கு எவ்வளவு வேணும், சாப்பாடு இவ்வளோ, ஆனா அது நியூட்ரிஷியஸா இருக்கானா தெரியாது. ஸோ இதுதான் மினிமம் வேஜுக்கும் லிவிங் வேஜுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ ஆர்டிகல் 43 என்ன சொல்லுதுன்னா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து லிவிங் வேஜ் இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் இன்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணணும் கவர்மெண்ட், அதுவும் சொல்லுது. அடுத்து 43A. இதுக்கு இந்த ஆர்டிகல் எப்படி வந்திருக்கும்னா 42nd அமெண்ட்மெண்ட்ல வந்திருக்கும். இது எதுக்குன்னா ஒர்க்கர்ஸும் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த 43rd ஆர்டிகல் 43A ஆர்டிகல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 43B. இது வந்து 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்திருக்கும். இது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை எம்பவர் பண்ணணும் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. அதுக்கு மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 2002 இது ஆல்ரெடி இருக்கு. ஓகேங்களா? ஆனா அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல், அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை கான்ஸ்டிடியூஷனல் லெவல்ல அதுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறது தான் இதோட இந்த அமெண்ட்மெண்ட்டோட இதா இருந்துச்சு. அதாவது ஆர்டிகல் 19B 43Bன்னு ஆட் பண்ணி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை வந்து ஸ்டாச்சுட்டரி
பாடியிலிருந்து கான்ஸ்டியூஷனல் பாடியா மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியா வந்து 2025 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ல இருக்கு. அதனால உங்களுக்கு நோட்ஸ்ல ஆட் பண்ணிட்டேன். அடுத்த ஆர்டிகல் 44 என்ன சொல்லுதுன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட். அதாவது ஒருத்தவங்களோட ரிலீஜியனோ கேஸ்டோ வச்சு சிவில் ரிலேட்டடான லாஸ் வந்து மாற்றக்கூடாது. அதாவது இப்போ வந்து மேரேஜ் அப்படின்னா இல்ல ப்ராப்பர்ட்டி வந்து இன்ஹெரிட் பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதாவது எல்லாருமே இந்தியன் சிட்டிசன் தான். ஸோ சிவில் கோடு சிவில் ரூல்ஸ் எல்லாத்துக்குமே ஒன்னா இருக்கணும்னு சொல்றது தான் ஆர்டிகல் 44. இது வரைக்கும் கோவாலையும் உத்தரகண்ட்லயும் தான் யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து இருக்கு. கோவால வந்து உங்களுக்கு போர்ச்சுகீஸ் சிவில் கோட் 1867 இருந்தே இருக்கு. இந்தியா கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் கோவா டாமன் டையூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1962 அது வந்து இதை யூஸ் பண்ணிக்க அலோவ் பண்ணுச்சு. ஸோ கோவா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்தே யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உத்தரகண்ட் வந்து 2024 ஆக்ட் பாஸ் பண்ணி யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 45. இது என்னன்னா ப்ரொவிஷன் ஃபார் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிலோ தி ஏஜ் ஆஃப் 6 இயர். இதுல இந்த ஏஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம 14 இயர்ஸ் வரைக்கும் தான் அடிக்கடி பார்ப்போம். ஸோ டிபிஎஸ்பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 வயசு வரைக்கும் இருக்கிற சில்ட்ரனோட சைல்ட்ஹுட் கேரும் எஜுகேஷனும் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஆர்டிகல் 46. இது என்னன்னா வீக்கர் செக்ஷனை வந்து அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் இதுதான் உங்களுக்கு அமெண்ட்மெண்ட் போட்டு 15(4), 16(4)லாம் ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க ஆர்டிகல். ஓகே, அடுத்தது ஆர்டிகல் 47. இது என்ன சொல்லுது அப்படின்னா நியூட்ரிஷன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ட்ரக்ஸு ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாத மாதிரி கவர்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணணும்னு சொல்றது தான் ஆர்டிகல் 47. அதுக்கு கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ் என்ன மிட் டே மீல் ஸ்கீம். எதுக்கு நியூட்ரிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பேன் ஆன் குட்கா அண்ட் இ சிகரெட்ஸ் எதுக்கு அப்படின்னு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? அடுத்த ஆர்டிகல் 48. இது எதுக்குன்னா அக்ரிகல்ச்சர்லயும் அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் கவர்மெண்ட் வந்து சயின்டிஃபிக் லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அதாவது இதுல வந்து R&D கொண்டு வர்றது, சயின்ஸை வந்து இதுல யூஸ் பண்ற மாதிரி பாலிசிஸ் கொண்டு வர்றது, இதெல்லாம் கவர்மெண்டோட வேலைன்னு சொல்றது ஆர்டிகல் 48. ப்ராஹிபிட் ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ், காவ்ஸ் அண்ட் அதர் மில்க்ஸ் அண்ட் ராட் கேட்டில். அதாவது எப்படி சொல்லலாம், மாடு மில்க்குக்கு யூஸ் பண்ற கேட்டில்ஸோ இல்லைன்னா வண்டிக்கு யூஸ் பண்ற கேட்டில்ஸையோ மீட்டுக்காக யூஸ் பண்றத கவர்மெண்ட் வந்து ப்ரொஹிபிட் பண்ணணும் இல்லைன்னா கம்மி பண்ணணும்னு சொல்றது ஆர்டிகல் 48. ஆர்டிகல் 48A வந்து 42nd அமெண்ட்மெண்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் என்விரான்மெண்ட். அதாவது நம்மளோட பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதும் கவர்மெண்டோட ஒரு வேலை அப்படின்னு சொல்றதுதான் இந்த 48A டிபிஎஸ்பி. 49 என்ன சொல்லுதுன்னா மான்யூமெண்ட்ஸையும் இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸையும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதும் கவர்மெண்டோட வேலைன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 50 வந்து ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவும் செப்பரேட் பண்ணுறது கவர்மெண்ட்டோட வேலைன்னே சொல்லியிருப்பாங்க. நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இது வந்து உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜஸ் எல்லாம் கொண்டு வர்றதுக்காக பிரைம் மினிஸ்டரும் பார்லிமெண்ட்ல இருக்க எம்பிங்க எல்லாம் சேர்ந்து பேசிக்கலி பிரைம் மினிஸ்டர் ஹெட்டா, அதுக்கு கீழே அப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் இதுமாதிரி கொஞ்சம் பேர்த்த வச்சு செலக்ட் பண்ணி ஜட்ஜா போடலாம் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 50 படி ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் தனித்தனியாக இருக்கணும். ஸோ ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ல எக்ஸிக்யூட்டிவ் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லி ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஆர்டிகல் 50க்கான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். அண்ட் தென் லாஸ்ட் டிபிஎஸ்பி என்ன அப்படின்னா ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இது வந்து சப் கிளாஸ் ஏ. அதாவது நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் இது மூலியமா நம்ம என்ன பண்றோம்னா இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்றோம். நம்ம யார்கிட்டயும் வார்க்கோ அனெக்சேஷனுக்கோ போறதில்லை. அடுத்தது மெயின்டைன் ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன் பிட்வீன் நேஷன். இதுவும் நம்மளோட டிபிஎஸ்பி. கவர்மெண்ட் வந்து ரிப்ளை பண்ணும்போதோ இல்லை டிசிஷன் எடுக்கும் போதோ நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி ரெண்டு நேஷனுக்குள்ள பிஹேவியர் வச்சுக்கணும், அவர்ஸ் டிசிஷன் வச்சுக்கணும்னு சொல்றதுதான் சப் கிளாஸ் பி. சப் கிளாஸ் சி என்ன சொல்லுதுன்னா இன்டர்நேஷனல் லா அண்ட் ட்ரீட்டிஸை வந்து ஃபாலோ பண்ணணும், அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லுது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா யூஎன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் சி, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லெஜிஸ்லேஷன் ஆன் ஓப்பன் சின்னு சொல்லுவாங்க. அதாவது சி இருக்கு இல்லைங்களா, இப்போ இதுதான் இந்தியானா இங்கே பே ஆஃப் பெங்கால் இருக்கு, இங்கே அரேபியன் சி இருக்கு. இது வழியா நிறையா
ஃபாரின் கண்டெய்னர்ஸும் கூட வந்துட்டு போகும், நம்ம போர்ட்டெல்லாம் ஆக்சஸ் பண்ணும். ஸோ இது ரிலேட்டடான ஒரு கன்வென்ஷன் தான் இது. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்டிஸ் கன்வென்ஷனெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் சப்க்ளாஸ் சி. டி என்ன சொல்லுதுன்னா என்கரேஜ் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ் பை ஆர்பிட்ரேஷன். ஸோ பேசி அந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கணுமே தவிர நம்ம அக்ரெசிவாக இருக்கக்கூடாதுன்னு இன்னொரு டைம் சொல்கிறது தான் சப்க்ளாஸ் டி. 51 சப்க்ளாஸ் டி. ஓகேங்களா? நம்ம ஃபாரின் பாலிசிஸை நம்ம பார்க்கும்போது ஆர்டிகல் 51 பேஸ் பண்ணி டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கிரிட்டிசிசம். இதுக்கு என்னென்ன டிபிஎஸ்பியை வந்து என்னெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, டி கிருஷ்ணமாச்சாரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து ஒரு டஸ்ட்பின்னு சொல்லியிருப்பாரு. அதுவே கேசி வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன். இதெல்லாம் நம்மளோட கோல் இல்லை எய்மா நம்ம வச்சிருக்கோம், கவர்மெண்ட் ஏதோ ஒரு காலத்துல இப்படி மாறணும் அப்படிங்கிற மாதிரின்னு சொன்னது யாருன்னா கேசி வேர். எ செக் ஆன் அ பேங்க் பேயபிள் ஒன்லி வென் தி ரிசோர்ஸ் ஆஃப் தி பேங்க் பர்மிட். அதாவது ஒரு செக் கொடுத்துட்டாங்க, ஆனா நான் எப்ப காசு தருவேன்னா எனக்கு எப்ப காசு வருது அப்பதான் தருவேன்னு சொன்ன மாதிரி இருக்கு இது அப்படின்னு சொன்னது யாருன்னா கேடிஷா. ஓகேங்களா? இதெல்லாம் கிரிட்டிசிசம். பிகாஸ் டிபிஎஸ்பி வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதாவது இது கேளுங்கன்னு சொல்லியாச்சு, ஆனா கேட்காதோ அந்தந்த கவர்மெண்டோட டிசிஷனுங்கும் போது அப்ப இதுல இவ்வளோ டீட்டெயில்ஸை வச்சு என்ன பிரயோஜனங்காம அப்ப நான் எப்போ கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இது ரிலேட்டடான கேசஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்த அதே கேசஸ் தான் இங்கேயுமே வரும். பிகாஸ் எப்போவுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக டிபிஎஸ்பியாக இருந்தால் அடிக்கடி கிளாஷ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதனால அது ரிலேட்டடான கேஸ் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ சம்பகம் தொகைராஜன் கேஸில் டிபிஎஸ்பியை விட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சுப்பீரியர்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே கோலக்நாத் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் மறுபடியும் சுப்பீரியர் அமெண்ட் பண்ண முடியாது, டிபிஎஸ்பிக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கேசவானந்த பாரதி கேஸ்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெண்ட் பண்ணலாம், டிபிஎஸ்பிக்காக கூட அமெண்ட் பண்ணலாம், ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. மின்னர்வா மில்ஸ் கேஸ்ல தான் உங்களுக்கு ஆர்டிகல் 39B 39Cக்காக ஆர்டிகல் 31C யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம அங்கேயே இன்டெப்தா பார்த்தனால உங்களுக்கு இங்க இன்டெப்தா நான் எதுவுமே சொல்லலை. ஸோ டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஆர்டிக்கல் என்னன்னு பாருங்க, அதுக்கு கவர்மெண்டோட பாலிசி இல்லை ஆக்ட் ஏதாச்சும் பாருங்க. இந்த மாதிரி நீங்க பார்த்துட்டீங்கன்னாவே ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸுக்கு டிபிஎஸ்பிலேருந்து எதாவது கேட்டாலும் நம்ம எழுதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு நான் டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன், அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு நோட்ஸில் அப்டேட் பண்ணிடுறேன், இல்லைனா வீடியோவாக கூட போட்டுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.